Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோவில் ரிங் செரமனிக்கு பிளேட்டிங் டெக்கரேஷன் எப்படி பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு ஓல்டு ஸ்விங் டெக்கர் டிஐவை பண்ணியிருந்தேன். அது இனிமேல் தேவைப்படாதனால அதில் இருக்கிற பீசஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் ரெட் கலர் ஃபோம் ஷீட் வச்சு கார்ட்போர்ட் பீஸை கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் ஸ்விங் ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் யூஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி ஹூப். ஸோ அதுவே திருப்பி ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன். ரெட் கலர் ஃபோம் ஷீட்டில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஹார்ட் கட் பண்ணி இந்த ஹூப்பில் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஹூப்பை பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ் ஹேங் பண்ணிக்கலாம். ஒயிட் பேர்ல்ஸ் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அது மட்டும் த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேஸ் போர்ஷன்லேயும் அவுட்டர் லைன் ஃபுல்லாக ஒயிட் பேர்ல் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பேக் சைட் சென்டரில் இந்த ரவுண்ட் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அண்ட் ஃபெவிபாண்ட் ரெண்டுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட பேஸ் பார்ட்டில் ஒரு கப்புள் ஸ்டாச்சு ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டாச்சுவுக்கு கீழே ஸ்ட்ராங்காக டேப் ஸ்டிக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 வெட்டிங் ரிங்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு எம்டி விக்ஸ் பாக்ஸஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அவுட்டர் போர்ஷனில் லேஸ் அட்டாச் பண்ணிட்டேன். அண்ட் மேலே இருக்கிற போர்ஷனுக்கு ரெட் கலர் ஃபோம் ஷீட்டில் சர்க்கிள் ஷேப் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கப்புள் ஸ்டாச்சுக்கு முன்னாடி ரிங்ஸ் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த டெக்கர் என் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்காக டிஐவை பண்ணியிருந்தேன். இது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.